சுபானக்கா மக்களே, என்ன மக்களே, வீட்டுக்குள்ள சாண்ட்ராக்கான மண்டை குளர் ஒரு மாதிரி அதிகமாயிட்டே போகுது போலயே. எனக்கு என்னமோ நீங்க சாண்ட்ராவை சீக்கிரமா வெளியெடுக்கிறது நல்லது. ஏன்னா சாண்ட்ரா தன்னோட புருஷன் பேரை கெடுக்கிறது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள இருக்க ஒவ்வொருத்தருக்கான கேரக்டரை தப்பா பேசிட்டே இருக்காங்க. இப்படியே இவங்க பண்ணிக்கிட்டே இருந்தா வெளியே போகும்போது மக்கள் செருப்பால அடிப்பாங்க. வெளியே போகும்போது இல்ல, ஃபேமிலி ரோட்ல வீட்டுக்குள்ள வர்ற ஃபேமிலிஸே சாண்ட்ராவை பிடிச்சி செருப்பால அடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா நடந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கே தெரியும், இத்தனை நாட்களா சாண்ட்ரா வந்து திவ்யாவை மட்டும் தப்பா பேசிட்டு இருந்தாங்க. திவ்யா வந்து பிரஜனை யூஸ் பண்ணிட்டா, திவ்யா வந்து பிரஜன் வெளியே போனதுக்கு திவ்யா தான் காரணம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திவ்யாவை மட்டமா பேசிட்டு இருந்தாங்க. ஆனா நேத்து நைட்டு சுபிக்ஷா பத்தி ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தாங்க. சுபிக்ஷா பொண்ணு சரியில்லை, அவளுக்கு டிவாமின் டேப்லெட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நேத்து நைட்டு சுபிக்ஷா பத்தி பேசினாங்க. அப்புறம் வினோத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு காலையில பார்த்தா விக்ரம பத்தி பேசிட்டு இருக்காங்க. ப்ரோ, விக்ரம பத்தி ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்காங்க. விக்ரமுக்கான பார்வை சரியில்லை, அவன் ஒரு விதமா பாக்குறான், அவன் ஒரு விதமா என்ன அப்படி சேர்த்து வச்சு, என்ன திவ்யா பிரச்சனை ஒரு மாதிரி சேர்த்து வச்சு பாக்குறான், அவன் பார்வையே சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ப்ரோ ஐயோ, இது ஏதோ முத்திச்சு ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ யாராவது காப்பாத்துங்க ப்ரோ. பிக் பாஸ் டீம்க்கு யாராவது மெயில் பண்ணி கொஞ்சம் காப்பாற்ற சொல்லுங்க ப்ரோ. ஏன்னா டெய்லி ஒவ்வொரு கேரக்டரை சூஸ் பண்ணி அந்த கேரக்டர் அசிங்கமா பேசிட்டு இருக்காங்க. இதை எங்கிட்ட போய் சொல்லி முட்டன்னு எனக்கே தெரியல ப்ரோ. இவங்க என்ன விஷயத்தை எடுத்து பேசுறாங்கன்னா, இந்த நகை திருட்டு டாஸ்க் இருக்குல்ல, அந்த நகை திருட்டு டாஸ்க்ல நம்ம சாண்ட்ராக்கான டீம் வந்து பெட்ஷீட்டை போட்டு ஆட்டையை போடலான்னு சொல்லிட்டு ஒரு நாள் நைட்டு பிளான் போட்டிருப்பாங்க. அன்னைக்கு பிளான் எல்லாம் போட்டு அந்த பிளானை நிறைவேற்றுறதுக்கு எல்லாரும் பெட்ஷீட்டோட வந்திருப்பாங்க. பெட்ஷீட்டோட வந்தவங்க அங்க எங்கம்மா பெட்ஷீட்டை விரிச்சு படுத்து தூங்கி இருப்பாங்க. கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அந்த டைம்ல நம்ம சாண்ட்ரா மட்டும் முழிச்சு வாங்க வாங்க, நகையை திருடுவோம், வாங்க வாங்க, இல்ல வாங்கலேன்னு சொல்லிட்டு எல்லாரும் எழுப்பிட்டு இருப்பாங்க. பட் ஆப்போசிட் டீம்ல பாத்தீங்கன்னா நம்ம திவ்யா, பிரஜன், விக்ரம்னு சொல்லிட்டு 3 பேரும் நல்லா குத்துக்கள் மாதிரி உட்கார்ந்து இருந்திருப்பாங்க. கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அந்த டைம்ல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விக்ரம் ஒரு மாதிரி நடந்துகிட்டே இருந்தாரு. அவருக்கு தூக்கம் வரவிடான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நடந்துகிட்டே இருந்தாரு. ஆனா அந்த சைடு பாத்தீங்கன்னா நம்ம திவ்யா அண்ட் பிரஜன் 2 பேருமே சேர்ல உட்கார்ந்து கதை பேசிட்டு இருந்திருப்பாங்க. இப்படினா அப்படினா, இந்த டாஸ்க் எப்படி போகுதுன்னா விடக்கூடாதுன்னா, முழிச்சு இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்க இந்த பக்கம் இருந்து கதை பேசிட்டு இருந்திருப்பாங்க. கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அந்த டைம்ல விக்ரம் அவர்கள் ஏதோ சாண்ட்ரா பார்த்து சிரிச்சாரு போல. அந்த விஷயத்தை எடுத்து வச்சு அவன் ஒரு மாதிரி என்ன பார்த்து சிரிச்சான், அவனுக்கான சிரிப்பு அப்படிங்கிறது நிறைய விஷயத்தை சொல்லிச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப மட்டமா பேசிட்டு இருக்காங்க ப்ரோ. இது ஐயோ, பிக் பாஸ் தயவு செய்து காப்பாத்துக்கு பிக் பாஸ். அவங்க வந்து தன்னோட புருஷன் பேரை கெடுக்கிறது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள எல்லாரையுமே ஒரு மாதிரி கெடுத்து பேசிட்டு இருக்காங்க. அது நல்லாவே இல்ல, சத்தியமா சொல்றேன், நல்லா இல்ல. இது நீங்க தான் பார்த்து ஏதாவது ஒன்று பண்ணோம். என்னென்ன விஷயம் அப்படிங்கறத ஃபுல்லா சொல்றேன். அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள இப்ப ஒரு முட்டைக்கு சண்டையை போட்டு உருண்டானுப்பா. கண்டிப்பா ஹாட் ஸ்டார்ல ப்ரோமோ பார்த்திருப்பீங்க. ஒரு முட்டை பஞ்சாயத்து. அந்த முட்டை பஞ்சாயத்து ஆக்சுவலா பஞ்சாயத்தே கிடையாது, என்ன பொறுத்தவரைக்கும் பஞ்சாயத்தே கிடையாது. பட் வேனுக்குன்னே பஞ்சாயத்தை நம்ம பார்வர்கள் கிரியேட் பண்ணாங்க. என்ன மாதிரி கிரியேட் பண்ணாங்க, அதுக்கு நம்ம கிச்சன் டீம் வந்து என்ன மாதிரி செருப்படி கொடுத்தாங்க, எல்லா விஷயத்தையும் மொத்தமா பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோ ஒரு 10 பேர் சஜஸ்ட் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக்கை போட்டிருப்பீங்க நம்புறேன், பார்த்து தட்டி விடுங்க. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம சாண்ட்ராக்கான டாபிக் வரலாம். சாண்ட்ரா பொறுத்தவரைக்கும் டீலக்ஸ் ரூம் பெட்ரூம்ல படுத்துக்கிட்டு நம்ம அமித் அவர்கள்ட்ட பேசிட்டு இருந்தாங்க. அப்படி அமித் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, அமித்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கே தெரியும், ஃபுல்லா இப்ப சிங்கி தான், நல்லா சிங்கி அடிச்சிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அமித் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, விக்ரம் சரியில்லை, அவனுக்கான பார்வையே சரியில்லை, அந்த செயின் டாஸ்க் இருக்குல்ல, அந்த செயின் டாஸ்க்ல என்னோட டீம் தூங்கிட்டாங்க, நான் மட்டும் முழிச்சு உட்கார்ந்துருந்தேன். நான் மட்டும் இப்படி முழிச்சு இப்படி பார்க்கும்போது அந்த பக்கம் பிரஜனும் திவ்யாவும் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் விக்ரம் வந்து ஒரு மாதிரி நடந்துகிட்டு இருந்தான். அப்படியே விக்ரம் என்ன பார்த்து ஒரு மாதிரி ஒரு சிரிப்பு சிரிச்சான். அந்த சிரிப்பு நிறைய சொல்லிச்சு. அந்த சிரிப்பு எப்படி இருந்துச்சுன்னா, என்னையும் பார்த்துட்டு அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி சிரிக்கிறான். அது ஒரு மாதிரிப்பட்ட சிரிப்பு. அந்த சிரிப்புக்குள்ள நிறைய விஷயம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா மீன் பண்ணி பேசுறாங்க. ஆக்சுவலா அவங்க எதை மீன் பண்ணி பேசுறாங்கன்னா, அதாவது விக்ரம் அவர்கள் அந்த சிரிப்புல ஒரு விஷயத்த சொன்னாராம். பாத்தியா, திவ்யாவும் பிரஜனும் ஒன்னா இருக்காங்க, நீ தனியா கிடக்க, அவங்க ஜாலியா இருக்காங்க பாத்தியா, நீ வேஸ்ட் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு சிரிப்பு சிரிச்சாராம். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாண்ட்ரா வீட்டுக்குள்ள சொல்லிட்டு இருக்காங்க ப்ரோ. அப்ப அமித்தை பொறுத்தவரைக்கும் நல்ல வேலை இந்த இடத்துல சிங்கி அடிக்கல. அமித் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாப்ல, இல்ல அப்பெல்லாம் இருக்காது, விக்ரம பொறுத்தவரைக்கும் அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது, அவர் எல்லாருக்கான பாண்டையுமே ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாரு, அவர் அந்த மாதிரி ஆள் கிடையவே கிடையாது. அவர் எப்படி சிரிச்சிருப்பாருன்னா, எங்க டீம்லாம் முழிச்சு உட்கார்ந்துருக்கோம், உங்க டீம் முழிச்சு இல்ல பாத்தியா, தூங்கிட்டீங்களா பாத்தியா, எங்க டீம் பாத்தியா ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வேணா சிரிச்சிருப்பாரு, மற்றபடி ஒரு தப்பா சிரிச்சிருக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு அமித் சொல்றாரு. இருந்தாலும் அக்கா என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நான் பார்த்தேன், அந்த சிரிப்பு நிறைய சொல்லிச்சுன்னு சொல்லிட்டு அக்கா அடிச்சு சொல்லிட்டே இருக்காங்க. இருந்தாலும் கடைசியில் அமித் வந்து, இல்லம்மா அப்படி இருக்காதுமா, புரிஞ்சுக்குமா, அவர் அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுமா அப்படின்னு. அப்படியோ ஒருவேளை அப்படி சொல்றீங்களா, ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம், என்ன டாஸ்க்கு காண்டி சிரிச்சிருப்பாங்களா இருக்கும், மேபி இருக்கலாம். பட் எனக்கு அப்படி தோணிச்சு, எனக்கு வந்து அவருக்கான சிரிப்பு வந்து அப்படிதான் சொன்ன மாதிரி தோணிச்சுன்னு சொல்லிட்டு
கேவலமா பேசிட்டு இருக்காங்க ப்ரோ. இங்க நான் சொல்லட்டு அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தா நம்ம திவ்யா அண்ட் பிரஜன் 2 பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்கப்பா. 2 பேரும் உட்கார்ந்து டாஸ்க பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. முக்கியமா இதை பத்தி பேசிட்டு இருந்தாங்கன்னா அன்னைக்கு நைட்டு தான் இந்த லைவ் எல்லாம் கட்டான விஷயம் நினைக்கிறேன். அன்னைக்கு நைட்டு தான் அந்த லைவ் கட்டாச்சுன்னு நினைக்கிறேன். அந்த காய்கறி கண்டுபிடிக்கிற டாஸ்க்ல நம்ம அவங்க பாருங்க திவ்யாக்கும் வினோத்துக்கும் ஒரு சண்டை வந்திருக்கும்ல, அந்த சண்டையை பத்தி ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படிதான் பண்ணாரு, இப்படிதான் மிதிச்சாரு, இப்படிதான் நடந்துச்சுன்னா இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களை தான் பேசிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு சும்மா உட்காந்து 2 பேரும் சும்மா அந்த டாஸ்கை பத்தி தான் கதை பேசிட்டு இருந்தாங்க. அப்போ விக்ரம் வந்து அப்படி பார்த்து சிரிச்சாரான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பே கிடையாது. அந்த மனுஷன் கடுமையான தூக்கத்துல அப்படின்னு அப்படிதான் சுத்திட்டு இருந்தாரு ப்ரோ. திவ்யா கூட சொல்லிருப்பாங்க இந்த டாஸ்க்ல பல நேரங்களில் சொன்னாங்க போய் தூங்குங்க, நான் தூங்க மாட்டேன், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு திவ்யா கூட சொன்னாங்க. இருந்தாலும் விக்ரம் வந்து இல்லங்க எனக்கு பிரச்சனை இல்லை, நான் இன்னும் கொஞ்ச நேரம் முழிச்சு உட்கார்ந்துருக்கேன், அதுக்கு பிறகு யாரையா எழுப்பிட்டு நான் தூங்குறேன்னு சொல்லிட்டு விக்ரம் தூக்க கலக்கத்துல சுத்திட்டு இருந்தாரு ப்ரோ. அவர் தூக்கம் தாங்க முடியாம அங்க எங்கேயுமா சுத்திட்டு இருக்காரு. அவர் எதுக்குங்க உங்க புருஷனையும் இன்னொரு பொண்ணையும் சேர்த்து வச்சு தப்பா பார்த்து சிரிக்கணும்? என்ன இளவு புத்திங்க இது? பாத்தீங்களா மெதுவா இதோட புத்திய காமிக்கு பாத்தீங்களா? இப்போ விக்ரம பிடிச்சிருக்கு. விக்ரமெல்லாம் நீ பிடிக்கவே கூடாது. நேத்து நீ வெளியே உட்காந்து தனியா சாப்பிட்டுட்டு இருக்க, ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் நடந்து வந்து உன் பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டாரு. அந்த மனுஷனை சுபிக்ஷா. ஆனா நீ என்ன பண்ற? நைட்டே உன் புத்திய காமிச்சல. சுபிக்ஷா பார்த்து என்ன சொல்ற? சுபிக்ஷாக்கு டிவார்மிங் டேப்லெட் கொடுக்கணும்னு சொல்ற. காலைல என்ன சொல்ற? விக்ரமுக்கான பார்வை தப்பா இருக்குன்னு சொல்ற. அப்ப நீ யாருமா? அப்ப நீ யாரு? நீ என்னதான் ட்ரை பண்ற? வீட்டுக்குள்ள எல்லாரையுமே தப்பா பேசிட்டு இருக்க, நீ யாரு? அதுல முக்கியமா தன்னோட புருஷனே தப்பா பேசிட்டு இருக்கு. தன் புருஷன் வந்து அவங்க பொண்ணு கூட உட்காந்து பேசிட்டு இருந்தானா, அதான் அவன் ஒரு மாதிரி பார்த்து சிரிச்சானா. ஏமா அவன் ஒரு மாதிரி பார்த்து சிரிச்சா கூட நீ எப்படி இருந்திருக்கணும்? என் புருஷன் அவர் சும்மா ஜாலியா உட்காந்து பேசிட்டு இருக்காரு, தங்கச்சி கூட பேசிட்டு இருக்காரு, அப்படித்தான் நீ இருந்திருக்கணும். ஏன் அப்படித்தானமா நீ இருந்திருக்கணும்? நீ என்னம்மா உடனே அவன் சிரிச்சதை நீ கனெக்ட் பண்ணி நீ ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்க? எதுக்கு? யாருமா நீ? எங்க இருந்துமா வந்திருக்க? எனக்கு சத்தியமா புரியல. ஐயோ இது ரொம்ப மட்டமா போயிட்டு இருக்கு ப்ரோ. பிக் பாஸ் டீம் வந்து தயவுசெய்து காப்பாத்துங்க. சாண்ட்ராவோட மனநிலை சரியில்லை, அவங்க போக போக ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்காங்க. அடுத்த கட்டமா எனக்கு தெரிஞ்சு இவங்க பிக் பாஸ் தப்பா பேசினாலும் பேசுவாங்க. பிக் பாஸ் வந்து பேசுற விதமே சரியில்லை, அவர் பேசுற விதத்துல ஏதோ தப்பு இருக்கு, அவர் வந்து பிரச்சனை ஏதோ சேர்த்து வச்சு பேசுறாருன்னு சொல்லிட்டு சொன்னாலும் சொல்லுவாங்க ப்ரோ. அந்த அளவுக்கு மட்டமா போயிட்டு இருக்காங்க. இதுல என்ன சொல்லுன்னு தெரியல. இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. அடுத்து அந்த முட்டை மேட்ரி கிச்சன் டீம்ல ஒரு 5 பேர் இருக்காங்கப்பா. அந்த 5 பேரும் மாத்தி சமைச்சிட்டு இருக்காங்க. இப்பதான் டாஸ்க் லெட்டரை படிச்சு முடிச்சாங்க. அப்ப எல்லாருமே இந்த டாஸ்க்கு போறதுக்கு ரொம்ப ஆர்வமா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல போயிட்டு வேனுக்குன்னு அதாவது அந்த டீமை குலைக்கிறதுக்கு, அந்த டீமை டென்ஷன் பண்றதுக்கு வேனுக்குன்னே பாரு காமெல்லாம் போயிட்டு எங்களுக்கு முட்டை போட்டு கொடுங்க, எங்களுக்கு முட்டை ஆம்லேட் போட்டு கொடுங்க, எங்க முட்டையில வெங்காயத்தை போட்டு கொடுங்க, எங்க முட்டையில சாணியை போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு வேனுக்குன்னே அந்த டீமை கிறுக்காக்குறாங்க. அது பச்சையா தெரியுது. அப்ப அந்த டீம் என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு டிஷ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. நாங்க இன்னைக்கு ஒரு டிஷ் பண்றோம், அந்த டிஷ்ஷை தான் பண்ண முடியும். உனக்கு இந்த ஆம்லெட், உனக்கு இந்த ஆம்லெட், உனக்கு ஆஃப் ஆயில்னா பண்ணி கொடுக்க முடியாது. அப்படி உனக்கு பண்ணோம்னா நீ பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அந்த டீம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு இடையில வினோத் போயிட்டு இதை தானே கேட்கறாங்க பண்ணி கொடுங்க, அதை தானே கேட்கறாங்க பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு வினோத் அவர்கள் பாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காப்ல. அதனாலதான் வீட்டுக்குள்ள பஞ்சாயத்து ஆச்சு. கடைசியில கிச்சன் டீம் மொத்தமா முடிச்சிட்டாங்க. உங்களுக்கு தேவைன்னா நீ போட்டு சாப்பிட்டுக்கோ, டாஸ்க் வரப்போகுது, நாங்க டாஸ்க்கை ஃபோக்கஸ் பண்ணோம், உன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கிச்சன் டீம் முடிச்சிட்டாங்க. கடைசி கட்டத்துல பாரு ஓகேங்க என் முட்டையை கொடுங்க, நாங்களே போட்டு சாப்பிட்றோம் தான் சொல்றாங்க, நான் வேற எதுவும் தப்பா பேசலாங்கன்னு சொல்லிட்டு பார்வனை பேக் அடிக்கிறாங்க. இதுல அரோரா எஃப்ஜே எல்லாம் முடிச்சு விட்டாங்க. அவன் முட்டை நாங்க எடுக்கவே இல்லை, அவன் முட்டை ஃப்ரிட்ஜில் தான் இருக்கு, வேணா எடுத்து அங்க போட்டு சாப்பிட்டுக்கோ, எங்கிட்ட வந்து இதை கேட்டுட்டு இருக்காத, நாங்க ஒன்று செஞ்சு கொடுக்கும் போது அதை வேணா சாப்பிட்டுக்கோ, அதை தாண்டி கலரா வேணும்னு என்கிட்ட வந்து கேட்காத, டாஸ்க்கு ரெடி ஆயிட்டு இருக்கும் அப்படிலாம் பண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா கரெக்ட் தானே ப்ரோ? இவங்க வெறுமனைக்கு கிளீன் பண்ற விஷயமே வாரத்துல 2 தடவை தான் பண்ணுவேன்னு சொல்றாங்க. இந்த காலையில நான் ஒரு தடவை இங்க பண்ணுவேன், அப்புறம் நைட் ஒரு தடவை பண்ணுவேன், அவ்வளவுதான் என்னால முடியும்னு சொல்றாங்க. ஆனா கிச்சன் டீம் ஃபுல்லா உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அங்க போயிட்டு கலர் முட்டை கேட்பாங்களாம். விட்டா டைனோசர் முட்டை கேட்டாலும் கேட்பாங்க. எங்க அக்கா டைனோசர் முட்டையில நல்லா மேல வந்து பெப்பர் தூவி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாலும் கேட்பாங்க. அந்த அளவுக்கு மோசமா அந்த டீமை சொரிஞ்சிட்டு இருக்காங்க. காரணம் அந்த டாஸ்க்ல டைவர்ட் பண்றதுக்கு, வேற ஒண்ணும் இல்ல. இதுல வினோத்தர்கள் ஃபர்ஸ்ட் அந்த பக்கம் சப்போர்ட் பண்ணி பேசினாப்ல, அப்புறம் அவருக்கே தெரிஞ்சு போச்சு ஓகே ஏதோ நடக்குதுன்னு சொல்லிட்டு அவரே ஓகேமா உனக்கு முட்டை வேணா நீயே போட்டு எடுத்து சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டு அவரே முடிச்சிட்டாப்ல. ஸோ இதை பத்தி உங்களுக்கு என்ன கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பார்க்கலாம்.